அவர் செய்யாத காரியம் ஒன்றுமில்லை. அவர்களை பொறுத்தவரையிலும் நெஞ்சிலே கை வைத்து சொல்ல வேண்டும். 47 விருதுகளை வைத்துக் கொண்டு ஒரு முதலமைச்சர் ஆகலாம் என்று பாண்டிச்சேரியில் பேசினாரா இல்லையா? நாங்கள் சொல்லவில்லை. இந்திய தமிழ்நாடு முஸ்லிம் லீக் அதனுடைய தலைவர் தெளிவாக சொன்னதற்கு பிறகு அதற்கு எந்த பதிலும் இதுவரையிலும் சொல்லப்படவில்லை. அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிலே இல்லாத ஒன்றை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். இதை ஆய்வு செய்வதற்கு சிறந்த வல்லுநர் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு வருகின்ற போதே முன்னெச்சரிக்கை என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், எப்போது அந்த புயல்கள் தாக்குதல் ஏற்படும் என்பதை ஆய்வு செய்து இந்த துறைக்கு வழங்க இருக்கிறார்கள். இது முதல் முறையாக தமிழ்நாட்டிலே மட்டும்தான் இந்த குழு அமைப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்க. டாஸ்மாக் கடையில வந்து மூடிட்டாங்க. மூடின பிறகு தற்பொழுது FL2 மதுக்கான கடைகள் அதிகமா இருக்குது. இப்ப வந்து உணவகத்துடன் கூடிய மதுபான கடைகளை ரெஸ்டோ பார் திறக்கிறதுக்கான ஆய்வு பணியில வந்து தமிழக அரசு ஈடுபட்டுதான் இருக்கு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பூரண மதுவிலக்கை நோக்கி நாம ஒரு பயணம் நம்முடைய நோக்கம் பூரண மதுவிலக்கு என்பது ஒன்று. இரண்டாவதாக மக்கள் எங்கெங்கே மது அங்கே இருக்கிற கடைகளை அகற்றப்பட வேண்டும் என்று சொல்கிறார்களோ, கோயில்கள், பள்ளிகள், பேருந்து நிலையங்கள் அனைத்தும் உடனடியாக இப்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு வரலாறு, முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அதுக்காக போராடிட்டு இருப்பாங்க. கோயில்காரர் ஒரு பக்கம் போராடுவாங்க, பள்ளிக்கூட குழந்தைகள் ஒரு பக்கம் போராடுவாங்க. போராட்டமே இல்லாமல் முதலில் அறிவித்த வரலாறு இதுதான். அதற்கு பிறகு படிப்படியாக நாம் எப்படி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய அந்த துறையினுடைய அமைச்சர் தான் அதற்கான பதிலை அளிப்பார். குதிரை பேர விவகாரம் தொடர்பா அதிமுக குதிரை பேரம் எல்லாம் சொல்லிட்டு கூடாது. அவர் செய்யாத காரியம் ஒன்றுமில்லை. அவர்களை பொறுத்தவரையிலும் நெஞ்சிலே கை வைத்து சொல்ல வேண்டும். 47 விருதுகளை வைத்துக் கொண்டு ஒரு முதலமைச்சர் ஆகலாம் என்று பாண்டிச்சேரியில் பேசினாரா இல்லையா? நாங்கள் சொல்லவில்லை. இந்திய தமிழ்நாடு முஸ்லிம் லீக் அதனுடைய தலைவர் தெளிவாக சொன்னதற்கு பிறகு அதற்கு எந்த பதிலும் இதுவரையிலும் சொல்லப்படவில்லை. அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சொல்றாரு அதெல்லாம் பொய்யின்னு எல்லாரும் சொல்லிட்டு வந்தாங்களா, வெளியே வந்து இவ்வளவு சொல்லிட்டாங்க. இதனால் தான் நாங்கள் வெளியே வருகிறோம். இது எங்களுக்கு பிடிக்கவில்லை. தெற்கும் வடக்கும் ஒன்று இணையப் போவதில்லை, வடதுருவம் தென் துருவம் என்று சொல்வார்கள். அதே போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு பிறகு நாம் ஒன்றாக இணைப்பது என்பது என்றைக்கும் வரலாற்றில் இல்லை. அந்த சிந்தனை ஓட்டமே தவறான சிந்தனை என்பதை தெளிவுபடுத்தி விட்டுத்தான் அவரெல்லாம் இங்கே வந்திருக்காங்க. அதற்கான பணிகளை நம்முடைய கைத்தறி மற்றும் துணிநூல் கதத்துறை அமைச்சர் அவர்கள் டெல்லி சென்று அதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுதல் வைத்து இருக்கிறார். போன வாரம் இறைய நான் உன்னை சொல்றதுக்குள்ள இன்னொரு பெருந்தரக்கு இருந்தேன். என்ன நீங்க 2 வரி வரும் உங்களுக்கு தமிழ் இருக்கீங்களே என்ன அதை சொல்லி முடிச்சிட அப்புறம் கேளுங்க. அதற்காக போன வாரம் 2 நாட்கள் டெல்லி சென்று அந்த பணிகளை சிறப்பான மொழி ஆற்றி வந்திருக்கிறார். சொல்லுங்க. சட்டமன்ற தொகுதியில 2 அமைச்சர் மனு முகாம் பண்ணீங்க. எவ்வளவு மனுக்கள் பெறப்பட்டது, எவ்வளவு தீர்வு? மனுக்கள் வாங்கியவுடனே தீர்வு காண முடியாது. இருங்க, உங்க வீட்டில் ஒரு திருமணம் என்று சொன்னால் எவ்வளவு நாட்கள் நீங்கள் எடுத்துக் கொள்கிறீர்கள்? 2 மாதம் இன்விடேஷன் அடிக்கிறீங்க, பொருள் வாங்குறீங்க, அதுக்கப்புறம் உறவினர் அழைக்கிறீங்க, அதுக்கப்புறம் திருமணம் நடத்துறீங்க. அது மாதிரி இது ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து இதில் 2700க்கும் மேற்பட்டவர் பட்டா கேட்டிருக்காங்க. அதற்கான விரைவான பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். குடிநீர், சாக்கடை வசதிகள், அது போன்ற என்கரேஜ்மெண்ட்ஸ், இது போன்ற பணிகளை கேட்டிருக்கிறார்கள். கட்டிடங்கள் வேண்டும் என்று அதற்கான நிதிகள் வருகிற போது அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும். பட்டாவை பொறுத்தவரையில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பிப்ரவரி மாதத்துக்குள் அதற்கான பணிகள் வேகமாக விரைவாக நடைபெற்று வெற்றிகரமாக முடிக்கப்படும்.
மாவட்டத்துல நம்ம மாவட்டத்தை தொகுதி மறுசீரமைப்புல தாவேகாவுடைய நிலைப்பாடு. தொகுதி மறுசீரமைப்பை பொறுத்தவரையிலும் இன்னும் அதற்கான கடிதங்கள் வரவில்லை. வந்ததற்கு பிறகு முதல்வர் அதை மழைக்கால கூட்டத்தொடர்ல கொண்டு வரக்கு மத்திய அரசு முதலமைச்சர் அதற்கான முடிவுகளை மேற்கொள்வார். சார் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அதான் எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டாச்சு. வறட்சி வந்துட்டு வந்து மழை பற்றாக்குறை இருக்குது. தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை குறைவாக இருக்கிறது. வடமேற்கு பருவமழையை பொறுத்தவரை கூடுதலாக வருமா என்ற எச்சரிக்கைக்காகத்தான் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது, எக்ஸ்பர்ட் கமிட்டி. இதுவரையிலும் இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ்நாட்டில் போடப்பட்டிருக்கு. சார் வறட்சி நிவாரணமா ஏக்கருக்கு 20,000 விவசாயிகள் எல்லாம் இருக்கிறாரு, நிதி இருக்கிறதா என்பதை ஆய்ந்துதான் முதலமைச்சர் முடிவு சொல்வார். சார் கீழ்பவனி பாசனம் கீழ்பவனி பாசன தண்ணீரை பொறுத்தவரை இன்ஃப்ளோ ரொம்ப கம்மியாக வருங்க, 1500 தான் வருது. தண்ணீரை திறந்து விட்டால் 2200 கனடி பெற வேண்டும். அப்படி வருகிற போது நமக்கு இருக்கிறது 6.5 TNC தண்ணீர் மட்டும்தான் இருக்கிறது. குடிநீருக்கு 5 TNC தண்ணீர் தேவைப்படுகிறது. ஆற்றோரங்களில் இருக்கின்ற பம்ப் ஸ்டேஷனுக்கு. ஆகவே அந்த பணிகளை மழை சூழ்நிலை ஏற்ப அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பதை விவசாயிகள் கலந்து அந்த முடிவுகளை மேற்கொள்ளும். நேற்று வைக்க ஒரு அறிக்கை 2006 அதிமுக நிர்வாகிகளுடைய அழுத்தத்தால அதிமுகவுடன் கூட்டணி வச்சதை நான் செஞ்ச மிகப்பெரும் தவறு அப்படின்னு சொல்லி 2006 ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது தான் நான் செய்த மிகப்பெரும் தவறு அப்படின்னு சொல்லி முதல் தவறு. ஒவ்வொரு தலைவர்களும் தங்களுடைய மனதில் இருக்கின்ற கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள்.